நம்ம காவேரி வந்து மேலேருந்து கீழே இறங்கி வர டைமில் வந்து தாத்தா வந்து கீழே உட்காந்து இருப்பாங்க. அந்த இடத்துல வந்து காவேரி வந்து சொல்லும், தாத்தா சாரி தாத்தான்னும் போது அதுக்கு விஜயோட பாட்டி வந்து சொல்லுவாங்க, இந்த குடும்பத்தையே எதிர்த்துன்னு உனக்கோசரம் சப்போர்ட் பண்ணாரு, அவர் தலையை வந்து நீ அசிங்க பண்ணிட்டியேச்சி, நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னும் போது காவேரி வந்து சொல்லும், இல்லை தாத்தான்னும் போது அப்போ விஜயோட தாத்தா வந்து கையை நீட்டுவார். இல்லைம்மா, ஒரு வார்த்தை என்ன அந்த ஆள் என்ன கடத்தின்னு போயிருக்கிறார், நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த நிச்சயமே இந்த வீட்டில் நடக்க விடாத நான் பார்த்துன்னு இருந்திருப்பேன். இப்போ நீ நல்லதுக்கோசரம் பண்ணன்னு தான் நீ சொல்கிற. இதால் நீயும் விஜயும் எவ்வளோ மனசார பாதிக்கப்பட்டு இருப்பீங்க. விஜய் இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறான்னு எனக்கு தெரியலையே. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானம்மா நான் இவ்வளோ நாள் பாடுபட்டேன், எல்லாத்தையும் நீ ஸ்பாயில் பண்ணிட்டியே காவேரின்ட்டு தாத்தா ரொம்ப வருத்தப்படுவார். இல்லை தாத்தான்னும் போது காவேரி, இல்லை உன் மேலே நான் ஒரு பெரிய நம்பிக்கை வச்சுருந்தேன், அதை எல்லாத்தையும் நீ உடைச்சிட்டமான்னு தாத்தா வந்து ரொம்ப கோவமாக ஏஞ்சி வீட்டுக்குள்ளே போயிடுறாருங்க. காவேரியோட குறைய யார் கேட்டுக்க போகிறாங்க, யார் சரி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியலங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட்